நானும் பெண் குலத்தில் பிறந்தவள் என்பதை மறந்து விடாதே. தாயே, நீங்கள் யார்? உன்னுடைய தாய். என்னுடைய தாய். நான் யார்? என்னுடைய பிள்ளை. உன்னுடைய பிள்ளை. உன்னால் எனக்கு என்ன ஆபத்து வர போகின்றது? அதை தானப்படி மறைபொருள் வைத்து உரைத்தேன். தாயால் பிள்ளைக்கு ஆபத்து வருமா? இந்த தாயால் ஆபத்து வராது என்பது மனதிலே கர்வத்தை கொண்டு விட்டாய். சரி, இருக்கட்டும். இந்த உலகத்திலே பெண்களை தவிர்த்து எந்த ஒரு ஆண் மகனாலும் எந்த ஒரு ஜீவராசியாலும் உனக்கு மரணம் என்பதே ஏற்படாது. நீங்கள் இருவரையும் கட்டளை கொடுத்து விட்டேன். அம்மாவின் தோற்றமே தோற்றம்தான். ஆயிரம் கண்ணுடையாள் என்றால் ஒருவருக்கு தான் தெரியும். ஆமா ஆமா மகளே, நீ கேட்டது அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன். அதற்கு ஈடாக எனக்கு ஏதாவது தரப்போகின்றாயா? அவசரப்படாத அம்மா, அவசரப்படாதீங்க. நீதான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்பதில்லை. இதற்கு மேலும் நான் அவர் தான் வாங்கி மாவாரு. நீ தான் நான் கேட்ட வரங்களே கொடுத்து விட்டேன். ஆனால் என்னடா சொன்ன? அவர்தான் கொடுக்கிற வரத்தை நீங்க தான் கொண்டு கொடுங்க. பொண்ணு கொஞ்சம் பொறு தாயே. அம்மா, மகனே, தோற்றத்தை சொன்னேன். எப்பேற்பட்டது? அம்மா உடைய களத்தில் இருக்கின்றது சூலாயுதம். இந்த சூலாயுதம் அடியனுக்கு என்ன புத்தி கொண்ட அசுரனே, அசுரர்களின் புத்தி அனைவரின் புத்தி மர புத்திகள் என்பதை நிரூபித்து விட்டாய். இப்பேற்பட்ட திரிசூலாயுதத்தின் மகத்துவம் என்ன தெரியுமா? அனவம், கண்மம், மாயை. இந்த மூன்று தீய குணங்களை அடித்து ஒடித்து அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய திரிசூலாயுதம் கேவலம் ஒரு அரக்கனுடைய கரத்திலோ ஒன்று குறவலையை ஏற்பட்டு விடுவேன். தாயே, இன்னுமா இப்படி நீங்கள் பேசுகின்றீர்கள்? என்ன தாயே, தங்களுடைய பிள்ளையாக அடியனை பாவித்து எனக்கு நாங்கள் கேட்ட வரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உண்மைதான். அப்படியெல்லாம் பேசவே படாது. அப்படியானால் இந்த திரிசூலாயுதம் எதற்காக கேட்கின்றாய்? நன்மைக்கா தீமைக்கா? நீங்க சொன்னீர்கள், என்ன சொன்னீங்க? அதர்மம், கர்மம், மாயை அத்தனையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அதற்காகத்தான் நிலைநாட்டுவதற்கா? அப்படியானால் இந்த தாயினுடைய கரத்தில் இருந்தால் என்ன, உன்னுடைய கரத்தில் இருந்தால் என்ன? இதோ பார். அம்மா சூலாயுதம், திரிசூலாயுதம். இது கூட ரொம்ப நாளாதான் நான் கவனிச்சீங்க. இது கூட ரொம்ப நாளாதான் நான் பார்த்தது. எப்ப வாங்க பாரு. எதுக்கு? எனக்கு தேவைப்படுது. எதுக்கு? வெயில் காலம் தாங்க முடியல. தாங்க முடியல. என்னடா, இதை கொண்டு போய் பத்திரமா போய் பத்திரமா எஜமா, இதே நான் என் வீட்டுக்கு எடுத்து போயிடுறேன். எதுக்கு? எனக்கு தேவை. ஓவிட். எனக்கு தேவை. இந்த வேலை முடிச்சுனா கடையில ஹோட்டல்ல வேலை செய்யறேன். ஹோட்டலுக்கு ஏன்டா இந்த பேர்பட்ட அனல் தாங்க முடியலைங்க. அம்மானு வெயில் கொளுத்துது. பரோட்டா சொல்ற வேலை கிட்ட போனா தாங்களா? அப்படி போட்டு அது போய் திருப்பி போடணும். அப்படி திருப்பி எடுத்து போட்டா சக்தி வாய்ந்த அங்க பாடா. என்னுடைய சூலாயுதம் எதற்காக உனக்கு? பரோட்டா திருப்பி அடித்தா ஆப்பாயிடும். ஆப்பாயிலும் புல்லாயிலும் எல்லா ஆயிலும் எங்க எஜமானோட இருக்குது. இப்போ வாருங்கள் தாயே, வாருங்கள், அமருங்கள். அம்மாவின் திறத்தில் பார்த்தாயடா. கெம்பு, வைடூரியம், கோமேதகம், புத்தரகம், பச்சை, நீலா, முத்து, பவளம், ஆணிக்குமதி, தொழுவரை, 9 நவரத்தின கற்கள் சேர்த்து இருக்க மணிமகுட பல 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 மின்னுது. அடியனுக்கு தங்கள் சிறப்பில் இருக்கக்கூடிய மணிமகுடத்தை அடியனுக்கு கொடுத்தால் நான் அணிந்தால் எப்படி இருக்கும்?
ஏண்டா, இந்த உலகத்திலே இச்சா சக்தி, நானா சக்தி, கிரியா சக்தி, மலைமகள், அலைமகள், கலைமகள் அணியக்கூடிய இப்பேற்பட்ட மணிமகுடம் உனக்கு வேண்டுமா? நன்மைக்காகத்தானே. அப்படியானால் இதோ என்னுடைய சிரசை அலங்கரித்தால் என்ன, என்னுடைய பிள்ளையின் சிரசை அலங்கரித்தால் என்ன? இதோ வா. அம்மாவின் சிறப்பில் இருக்கக்கூடிய எதாவது கிடைக்க கூடாது, அது உனக்கு கட்சிக்கினே இருக்குது. நீ எங்கதான் போறியோ? சுருக்காதுக்குடா. நான் என்ன சொல்றீங்க சொல்றேன். இதெல்லாம் போட்டுன்னு பார்த்து கம்பீரமா இருக்கிறாரு. ஜனங்க பார்வைக்கு, நாட்டு மக்கள் பார்வைக்கு எங்க போய் நிக்க போறாரோ? கடவுள் புண்ணியத்துக்கெல்லாம் நான் சுடுகாட்டுக்கு போக மாட்டேன்டா. ஆண்டவருடைய அருளால் போக மாட்டான். ரகனான தீக்கி அடக்கலம் பண்ணிட்டான்டா. இதுக்கு முன்ன போனவங்களுக்கு எல்லாம் பின்னாடி போனது கிடையாது. நீ போட்டு கிடையாது. இங்கப்பா டேய், தாண்டவர் குலத்திற்கு ஒரு தனி பெரும் போட்ட உடனே அப்படி. ஆமா, அந்த அசுர குட்டனே பார்த்து சந்தோஷம் பரவாயில்லை. தாயே, இப்பொழுது ஆனந்தம் தானே? ஆனந்தம். அப்படியானால் நான் புறப்படட்டுமா? இருப்பினும் தங்களுடைய கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கிறீர்களே புஷ்ப மாலை, அந்த மாலையை அடியேற்கு கொடுத்து மகனே கண்டா, என்னுடைய கிராம மக்கள் வருடாந்தோறும் கூழ்பானங்கள் வார்த்து என்னுடைய உடலை அழகுபடுத்த வேண்டும் என்று கொடுத்திருக்கக்கூடிய இந்த புஷ்ப மாலை உனக்கு வேண்டுமா? சரி, நீயும் என்னுடைய மகன் தானே. இதோ பார், இப்பேற்பட்ட புஷ்ப மாலை உனக்கு நான் தருகின்றேன். அவரு போகும்போது போட்டு போறதுக்கு மாலை இல்லையே. ஏய், அதுக்குதான் நான் இருக்கிறேனாடா. என்ன சொல்றேன்? மணிமுடி போட்டுக்கின்னு, மாலையை போட்டுக்கின்னு, வரம் வாங்கிக்கின்னு நாட்டுக்கு போகும்போது மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த நேரத்துல போகும்போது மாலை இல்லையே வேதனைப்பட்டாரு. எப்படியா இருந்தாலும் ஒரு மாலை வாங்கி போட்டுருந்தா. அப்படியா இல்லையா? அவனுக்கு நான் போடுறேன்னா இல்ல எனக்கு போறதா கடவுள் தான் தீர்மானம். அந்த மட்டும் 2 பேர் இருக்கும்போது நான் வந்துட்டுனா நானே போட்டுடுறேன். ஏண்டா சந்துல சிந்து பாயிரம். இருப்பினும் தாயே, மகனே, தங்களுடைய அணிந்து கொண்டிருக்கின்றீர்களே உன்னுடைய இடுப்பில், ஆஹா, ஏய் வேம்பாடை, அந்த வேம்பாடையை எனக்கு தர வேண்டும். மகனே, என்னுடைய உடலை குளிர்விக்கக்கூடிய இந்த வேம்பாடை உனக்கு வேண்டுமா? அது சரி, அனைத்தையும் கொடுத்து விட்டேன். இதையும் கொடுத்து விடுகிறேன். இதோ பார். லூசா இருக்குதா? அம்மா தின்றுட்டாரா? நான் தின்றேன். அம்மா என்ன தின்றாங்க? என்ன சொல்றாங்க? அவங்க தின்ற விதமே வேற. கொழுக்கட்டை, மாவு, கோழி, ஆடு, பன்றி, இதையெல்லாம் தின்றாங்க. ஏண்டா நான் என்னத்த துன்றேன்? அந்த மத்த சுத்து ஒத்து வருமா வராது? ஐயா சாப்பிட்டு தெரியாது. தெரியாது. அம்மா கொழுக்கட்டை, சுண்டல், கூழ் எல்லாம் சாப்பிடுறாங்க. ஐயா அப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு கரெக்டா பதில் சொல்லுவோம். ஐயா சாப்பிடுற பொருளே வேற, சாப்பிடுற விதமும் வேற, எப்படி சாப்பிடுற இடமும் வேற. ஒரு இடமா அது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கி நின்னுமே எல்லாம் இருக்கிறோம். ஐயா சாப்பிட போனார் தெரியுமா? கவனிக்கவே இல்லப்பா. நானு டூட்டா பாத்துக்கிட்டு தாங்க. அவரு ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டாரு. ஐயா சாப்பிடுற இடம் அந்த கார்பரேஷன் கக்கு சூழ்ல தான் போய் சாப்பிடுவோம். இல்ல ஒரு விதத்தில் நீ சொல்றது கரெக்ட் தான்.
ஒரு இடத்துல சாப்பிட்டா செட் ஆகாது, 4 இடத்துல இருந்து குழந்தை கொட்டா ருசி பார்க்க அதிகமா இருக்கும். நீதான் அது நான் சாப்பிடத்தை பத்தி உயர்த்தி பேசணும் பார்த்தா கார்பரேஷன் கக்கூசியா நீதான் கக்குத்தூள் இந்த வாரம் பார்த்து வாய் போட்டு வந்தியா? மகனே, நீ கேட்டது அனைத்தையும் கொடுத்து விட்டு நான் புறப்படுகின்றேன். அனைத்தையும் கொடுத்து முடித்து விட்டேன். நான் யார்? என்னுடைய பிள்ளை. நீ பெற்றெடுக்காத பிள்ளை. ம், நீ யார்? உன்னுடைய தாய். என்னுடைய தாய். ம், இருப்பினும் நாங்கள் அரக்கர் இனத்தை சேர்ந்தவர்கள். ஆ, இப்போதோ உன்னிடம் நான் ஏசி விட்டாலும் பேசினாலும் நடந்து விட்டாலும் ஆ, மகனே எனக்கு கோபம் என்பது வராது என்று ஒரு சிறிய சக்தி. அடே, என்னுடைய கரத்திலே இருந்த அனைத்தையும் பெற்றுக் கொண்டாய். திரிசூலாயுதம், மணிமகுடம், மலர் மாலை, வேம்பு ஆடை அனைத்தையும் பெற்றுக் கொண்டாய். ஆனால் அனைத்திலும் வஞ்சகம் இல்லை என்று நான் அறிந்தேன். ஆனால் இப்பொழுது கேட்டாய் பார்த்தாயா சத்தியம், இதில் தானடா வஞ்சகம் நிறைந்திருக்கின்றது. வஞ்சகமா? வஞ்சகம் என்பது என்னிடம் இருக்கவே இல்லை. அப்படியானால் வஞ்சகம் என்பது மனதிலே கிடையாதா? இல்லவே இல்லை. அப்படியானால் என்னுடைய மகன் என்னை என்ன ஏற்றினாலும் பேசினாலும் அடித்தாலும் உதைத்தாலும் எனக்கு கோபம் என்பதே வரவே வராது. போனது போகட்டும் இனியார்
இப்பொழுதே நீ செய்தது அனைத்தும் தவறு என்று என்னுடைய பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேள். உனக்கு உயிர் பிச்சை நான் தருகிறேன். நான் உன்னை எதற்காக உன்னிடம் நான் வரந்த கற்றுக்கொண்டே உதைக்கிறேன் தெரியுமா? அந்த ஒரு நாள் என்னுடைய தாயாதிகள் சூரபதமன் தாரிகாசுரன் சிங்கமுகான் பாடுகோபன் எத்தனையோ அரக்கர்களாம் இருந்தார்கள். அத்தனை அரக்கர்களும் கொள்ளுவதற்கென்று தாய் கொடுத்த சக்தி வேலை உன்மகன் இளைய பிள்ளை முருகனிடம் கொடுத்தார். அவனெல்லாம் என்னுடைய தாயாதியெல்லாம் அழித்தான். அதற்காகத்தான் அடி நாங்கள் அன்றே கங்காணம் கட்டினோம். உன் மகனை நாங்கள் பழி வாங்க வேண்டும் என்று உதயகிரி அஸ்தனிலே ஆயிரம் சமுத்திரத்திலே படை மரமாகவே பதுங்கி இருந்தோம். நாங்கள் இருவரும் உலாய் வந்தோம். உலாய் கொண்டிருக்கும் சமயத்தை நாரனுடைய வார்த்தையை கேட்டோம். வரத்தை பெறுவது சென்றோம் இமாச்சலம். பரமன் என்ன கூறினார்? என் இடபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தியானவர் பிரிந்து மலையாளத்தில் பகவதியாகவே காட்சியளிக்கின்றார். அங்கே சென்று நீங்கள் வரத்தை பெற்றால் உங்களுக்கு சாபிதமாக உங்களுக்கு நிலைத்திருக்கும் என்றார். அதனால் தாண்டி உன்னிடம் நாங்கள் வந்து வரத்தை பெற்றோம், அடிமையாக்கினோம். அம்மா அம்மா என்று என்னுடைய பாதத்திலே விழுந்து வஞ்சகமாக வரத்தை பெற்றுக் கொண்டு அது மட்டுமல்ல, உன்னை அடித்தால் உன்னுடைய மகன் இளைய மகன் முருகன் வருவான். எங்களுடைய பகையை தீர்த்துக் கொள்ளலாம். அதனால் தான் அடி கட்டி கட்டி நீங்க கட்டி ஐதலாம். பஞ்சகமாக என்னிடத்திலே சத்தியத்தை பெற்றுக் கொண்டு ஒரு தாய் என்றும் பாராமல் அடித்து சித்திரவதை செய்கின்றீர்களா? இறுதியாக என்னுடைய கரத்தினால் தான் நீ மாலை கடவாய். என்னுடைய கரத்தினாலே நீ அழிந்து விடுவாய். உன்னுடைய தங்கை இப்படி அடி உதைப்பட்டு இந்த அரக்கர்களிடத்திலே சித்திரவதை படுகின்றேனே, இதெல்லாம் கண்ணுற்று பார்த்து கொண்டு எங்கே அண்ணா அமர்ந்து கொண்டிருக்கின்றாய்? நாராயணா, திருப்பதி மலைவாசா திருப்பதி
கோவிந்தா உன்னுடைய தங்கை இப்படி 1000 அவதாரங்களை எடுத்து 1000 ஆலயங்கள் எனக்கு இந்த உலகத்திலே எதற்காக கேவலம் இந்த அரக்கர்களிடத்திலே சிறைப்பட்டு அடி உதவிப்படுகின்றேனே இதெல்லாம் பார்த்து கொண்டு என்னை காப்பாற்ற யாருமே கிடையாதா ஏ மகனே எப்பொழுதாவது இந்த தாயை விட்டுவிடு இல்லை என்றால் விட்டு விடுகிறேன். அப்படியா மகனே அது போதும் மகனே அது போதும் சரி, ஓடு மகனே ஓடு. யார் இவ? 1000 கண்கள் கொண்டவளா? ஆமா. 108 அவதாரம் எடுத்தவளா? என்ன என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடி பண்ண முடியும் உன்னை என்னால? அடே முடிவாரு. என்னுடைய கரத்தினாலே நீ இறந்து விடுவாய் சொல்வதை அடங்கடி. ஏய் மண்டி போடு. போடு மண்டி போடு. மண்டி போடு. முடியாதுடா வந்தா அப்படியே ஒரு ரத்தத்தை குடிச்சிருவேன். முடியாது வா என்னது? வா. ஏன் முடியாது? வா. ஏய், நீ ஏன் போற? தைரியமா இரு, போவாத, நான் இருக்கேன், வா. அப்படியே வா, அப்படியே வா.